ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். இது கேளு, ஒரு நிமிஷம் கேளு, உனக்கு புரியும். பெரியவா சொன்ன மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருள். முக்கியமாக சொல்லணும்னா, உன்னுடைய வாழ்க்கையில நீ நினைச்சது நடக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில நீ தேடிட்டு போற விஷயங்கள் எல்லாமே உனக்கு சீக்கிரமா உன்னுடைய வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னு பெரும் ஆசைகளும் முக்கியமா நிறைய கனவுகளும் இருக்கும். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடி போகிறது எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்காது. கிடைக்கிற மாதிரி வந்தாலும் சரியாக அமையாமலே போயிடும். இவ்வளவு நாள் வரைக்குமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடி தேடி அலைஞ்சிருப்ப, கஷ்டப்பட்டிருப்ப. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே உனக்கானதாக இருக்காது. ஈரடா வாழ்க்கை இதுன்னு நீ புலம்பிருக்கலாம், மனசுக்குள்ள வேதனைப்பட்டிருக்கலாம். ஆனால் அனைத்திற்குமான தீர்வுன்றது உன்னுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்காது. முக்கியமாக நீ எத்தனையோ கஷ்டங்களை உன்னுடைய வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு தான் இருக்க. ஆனால் உன்னுடைய கஷ்டங்களுக்கு இப்போ வரைக்கும் தீர்வுன்றது கிடைச்சிருக்காது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில மாறுவதற்கு நீ இப்படிப்பட்ட ஒரு பொருளை எடுத்துட்டு வா. முக்கியமா நீ நினைச்சது நடப்பதற்கும், உன்னுடைய வாழ்க்கையில நீ தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில உடனே கிடைப்பதற்கும் இந்த ஒரு பொருள் உனக்கு பயன்படும். முக்கியமா சிவன் கோயிலுக்கு போறச்சேன்னா எப்போ போனாலும் சரி, எத்தனை முறை போனாலும் சரி, மறக்காம எடுத்துட்டு வா. அப்படி எட்டு வரக்கூடிய பெரியவா சொன்ன மிகவும் சக்தி வாய்ந்த பொருள் என்றதை இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போயிடும். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் இப்படிப்பட்ட மிகவும் எளிமையான, ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பொருளை தாங்க உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் எடுத்து வர போகிறீங்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு. இது என்ன அப்படி சக்தி வாய்ந்த ஒரு பொருளா அப்படின்ற பல கேள்விகளுக்கு வரலாம். நிச்சயமாக சொல்ல முடியுங்க, இது மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு பொருளாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். கட்டாயமாக இதை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. இனி எந்த ஒரு பயமோ இல்லை கவலைகளோ உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டாங்க. நிச்சயமாக இதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் எதை பற்றியுமே நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இதை மட்டும் கைவிட்டுறாதீங்க. சரி, இப்போ நீங்கள் அந்த சிவன் கோவிலுக்கு போயிட்டு எட்டு வர வேண்டிய பொருள் என்னன்றதை சொல்கிறேன், கேட்குறீங்களா? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சிவன் அப்படின்னாலே நம்ம பல பொருட்களை வைப்போம். ஆனால் சிவன் கோவிலுடைய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இதுதாங்க, வெட்டிவேர். நீங்கள் எப்போதும் சரி உங்களுடைய சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா இந்த வெட்டிவேரை மறக்காமல் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த வெட்டிவேர் மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். கோவில் பக்கத்து கடையில் கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வெட்டிவேர் அப்படி இல்லைங்க சாமி அப்படின்ற போது சிவன் அப்படின்னாலே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இன்னொன்று இருக்குதுங்க. அது அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆனால் சில நபர்கள் பார்த்தீங்கன்னா தெரியாமல் இன்னைய வரைக்கும் இருக்குது. சிவபெருமானை வேண்டக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் இந்த வெட்டிவேர். நல்லது தான், ஆனால் வெட்டிவேரோட மிகவும் சக்தி வாய்ந்ததுன்னா அது இந்த மரத்தினுடைய வேர் தாங்க. ஆனால் இந்த மரத்தினுடைய வேர்ன்றது எல்லா கோவிலும் இருக்குமான்றது கிடையாதுங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறும் இல்லைங்க, ரொம்ப எளிமையாக வில்வ மரத்தினுடைய வேர். இந்த மரத்தினுடைய வேரை நீங்கள் வீட்டில் எட்டு வந்து வைக்கிறீங்கன்ற போது உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு காலங்கள் நீங்கள் பட்ட அனுபவங்கள்லேருந்து, கஷ்டங்கள்லேருந்து, பிரச்சனைகள் இருந்துன்னு ஒன்றுத்திலும் இது உங்களுடைய வாழ்க்கையில் முழு முதல் தீர்வையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எப்போல்லாம் நம்பிக்கை இழக்கிறீங்களோ, எப்போல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே நிலைச்சிருக்குதோ அந்த நேரத்துலலாம் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சாலே போதுங்க, உங்களுடைய வீட்டுக்கு எட்டு வந்தாலே போதுங்க. எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய துன்பங்கள் இருந்தாலும் சரி, இது உங்களுடைய வாழ்க்கையில் முதல் மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பொருளாக இது அமையும். அதனால் விருப்பம் இருப்பவர்களும் நம்பிக்கை இருப்பவர்களும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கட்டாயமாக உங்களுடைய வீட்டுக்கு மறக்காமல் எடுத்துட்டு வாங்க. நான் சொன்ன இந்த நாளை தவற விடாதீங்க. இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை நன்மைகளுக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வாக இருக்க போகுது. அதனால் எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாங்க. முழு முதல் மாற்றத்துக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடப்பதற்காகவும் இந்த ஒரு எளிமையான ஒரு பொருள் பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிவன் கோவிலுக்கு போயிட்டு மறக்காமல் இதை எடுத்துட்டு வாங்க. நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இதை கடவுள் நினச்சி நீங்கள் செய்கிறீங்களோ மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள், கட்டாயமாக நல்லதே நடக்கும். நினச்சி பார்த்த அந்த ஒரு மாற்றத்துக்காக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வாருங்க, நல்லதே நடக்கலாம். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும்.
ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.